ஹாய் வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கி தைப்பூசத்துக்காக மாலை போட்டு 11 நாள் விரதத்தில் 9வது நாள் பூஜை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் கூட இல்லையா, அதனால் இன்னும் ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிரதோஷம் கூட, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பிரதோஷத்துக்கான வழிபாடு செஞ்சேன். லிங்க அபிஷேகமாக சிவன் அபிஷேகம் செஞ்சுருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் போடல. கண்டிப்பாக அது ஒரு லாங் வீடியோவாக நான் போடுவேன். ஏன்னா அது என்னென்ன மந்திரம் சொல்லி நாங்கள் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அதில் கொடுத்துருக்கேன். அதனால் அது நான் இன்னொரு வ்ளாகாக போடுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வளமை போல் தான் பழைய பூ வெற்றிலை எல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா புதிய வெற்றிலை எல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சு நல்லபடியாக முருகப்பெருமானுக்கு இன்றைக்கும் நெய் விளக்கு போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, வெற்றிலை தீபம் போது 6 விளக்கு தான் வைக்கணுமா, 6 மண் விளக்கு வைக்கணுமா, 6 மண் விளக்கு எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது உங்கள் சௌகரியத்தை பொறுத்து இருக்குது. எங்களுக்கு இந்த விளக்கு தான் வைக்கணும், இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு எந்த கடவுளுமே சொல்லலை. ஆனால் வெற்றிலை தீபம் அப்படின்னும் போது அது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த தீபம். கடவுளுக்கு பிடிச்சதை நாம் செஞ்சோன்னா அவங்களும் எங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு தருவாங்க இல்லையா. நாங்கள் செய்கிறோமோ சில செஞ்சு தருவாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் செய்கிறோன்னா அது எங்களுக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இப்போ மண் விளக்குனாலும் நீங்கள் நடுவில் ஒரு விளக்கு வச்சு ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா 6 விளக்கு 6 திசையை திருப்பி வச்சு ஏற்றிக்கலாம். இல்லைன்னா 6 விளக்கையும் ஒன்றா நடுவில் பார்க்குற மாதிரி கூட வச்சு ஏற்றிக்கலாம். அது உங்கள் குடும்ப வழக்கம், உங்களுக்கு பிடிச்சது போல் உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி கூட செய்யலாம். நான் பார்த்திங்கன்னா ஓம் விளக்கை தான் வெற்றிலை தீபத்துக்கு நடுவில் வச்சு ஏற்றி வரேன். முடிஞ்ச அளவுக்கு நெய் தீபம் போட்டு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நான் நெய்யை தான் போட்டு நீங்கள் ஏற்றணும் அப்படின்னு சொல்ல வரல. நெய் தீபம் ரொம்ப விசேஷம். அப்படி நெய் தீபம் ஏற்ற முடியலைன்னா நீங்கள் வறுமையாக நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்கள விளக்கு ஏற்றுறதுக்கு, அந்த எண்ணெய் கூட ஊற்றலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பூஜை ரூமில் எத்தனை விளக்கு வச்சுருப்போம் இல்லையா, அதில் ஒன்றுக்கு சரி நாங்கள் நெய் தீபம் ஏற்றி வந்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை எங்களால் ரொம்ப முடியலன்னா வெள்ளி செவ்வாய் சரி நெய் தீபம் 1 ஏற்றி பாருங்கள். அதுவும் முடியல எங்களால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாதத்துக்கு 1 வாட்டிக்கு சரி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வாங்க. அது கிழமைக்கு 2 வாட்டி ஆகும். அதுக்கப்புறம் தினமும் நெய் தீபம் போட முடியுமான அளவுக்கு எங்களுக்கு கடவுள் வரம் கொடுத்துருவாங்க. நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முடியாது எங்களால் செய்ய தெரியாது இப்படின்னு சொல்லும்போது அது முடியாமலே போயிடும். எங்களால் முடியும், நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னு நாங்கள் ஒரு நாள் அதில் கால் எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா அதை எங்களால் எப்போவுமே செய்ய முடியும். பிரம்ம முகூர்த்த பூஜை கூட அப்படி தான். மார்கழி மாதம் நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப குளிக்க கஷ்டம் இதெல்லாம் பார்த்தாலே செய்ய முடியாது அப்படின்ட்டு. மார்கழி மாதம் நல்லபடியாக தினமும் குளிச்சு கோலம் போட்டு அப்புறமா பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு வந்தேன். அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா தை மாதம் பிறந்தப்புறம் 11 நாள் விரதம் முருகப்பெருமானுக்காக மாலை போட்டிருக்கேன். ஆனால் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலை. நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சாலும் 5:30 6 மணி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைம் ஆகுது விளக்கு ஏற்றுறதுக்கு. ஆனால் மனசுக்கு திருப்தியாக நிம்மதியாக எல்லாமே நல்லபடியாக செஞ்சு நைவேத்தியமெல்லாம் வச்சு மந்திரங்கள் சொல்லி வேண்டுதல்கள் வேண்டி முருகருக்கான பாடல்கள் எல்லாம் பாடி நல்லபடியாக சந்தோஷமாக தான் அவ்வளோ தைப்பூச விரத நாட்களில் நான் கொண்டு போனேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஈவினிங்கும் போய் நல்லபடியாக பூஜையெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு கூட இந்த மயிலே கோவிலுக்கு போய் வரும்போது இருந்தது, அதை தான் நான் வீடியோ பண்ணி போட்டேன். முருகர் கோவில் போய் நல்லபடியாக தீபம் ஏற்றி எப்போவும் செய்கிற வழிபாடு நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டேன். என்னோடய வீடியோ அப்புறம் என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.